எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நாங்க அதை விட சூப்பரா இருக்கும். ஆனா இன்னைக்கு இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு நான் குழம்பு வைக்கிறேன். சாம்பார் அப்ப எனக்கு இன்னைக்கு என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது. சமையல் கோலா உருண்டை குருமா. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுற மாதிரி கோலா உருண்டை குருமா. எல்லாத்தானே வந்துகிட்டு இருக்கே, கொஞ்சம் சும்மா இருடா. இப்படி இதுக்கு மேல எப்படி கோலா உருண்டை வரும்? உலகத்துல யாராலையும் இந்த கலர்ல கொண்டு வர முடியாது. ஷெஃப் அறந்தாய் நிஷாவால மட்டும்தான் முடியும். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? இது உண்மையிலே இந்த குழம்பு நல்லா வந்துச்சுன்னா ப்ராப்பர் ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். நல்லா வரலன்னா நீங்க ஏதாவது ரெசிபி சொல்லுங்க, அதை நான் ட்ரை பண்றேன். நான் எப்பவுமே ஓப்பனா பேசிடுவேன். பெஸ்ட் ஆஃப் லக். ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்க. நாங்க அதை விட சூப்பரா இருக்கும். ஆனா இன்னைக்கு இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஏன்னா இன்னைக்கு நான் குழம்பு வைக்கிறேன். சாம்பார் அப்ப எனக்கு சோ கருப்பு ரோஜா யூடியூப் சேனல் சார், கருப்பு ரோஜா யூடியூப் சேனல் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம். சபா கருப்பு ரோஜா யாரு? நானா? இந்த சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து கருப்பு ரோஜா யாரு? சபா தானே. நிறைய பேர் வந்து என்னுடைய சமையல் கில்ஸ் எல்லாம் பார்த்து வெறுப்பாயிருப்பீங்க, கில் பண்ற அளவுக்கு வந்திருப்பீங்க. நான் டெய்லி நான் ஏதாவது ஒண்ணு குழந்தைங்களுக்கு செஞ்சு போடும் போதே காண்டாகி என்ன திட்ட ஆரம்பிச்சிருவீங்க. பட் இன்னைக்கு வந்து ஃப்ரைடே அப்படிங்கறதுனால நேத்துல இருந்து வீட்டுல எல்லாரும் வந்து கோலா உருண்டை குழம்பு கேட்டுட்டு இருந்தாங்க. களத்துல இறங்கடா கறிக்கடை பாயோட பொண்ணுனா கோலா உருண்டை எப்படி செய்யணும் அப்படின்னு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க அக்கா வந்து, மேடம் கொஞ்சம் இருங்க, ஐயா பத்தி பேசிட்டு இருக்கேன். அக்காவை பத்தி பேசும்போது யாரு பேசினாலும் பள்ளத்துக்கு கை கொடுத்துருவேன். நம்மளோட ரொம்ப கோக்காரனா இருக்காங்க. எங்க அக்கா வந்து கறிக்கடையில வந்து இப்படி இந்த கறி கொத்தி தானே நாங்க வாங்கிட்டு போவோம். அந்த கோலா உருண்டைக்கு எல்லாருமே அப்படிதானே. சென்னையில அதை கீமான்னு சொல்லுவாங்க. பட் நம்ம ஊர்ல வந்து அப்படி கொத்தி கொடுப்பாங்க. அப்படிலாம் கொத்தி கொடுக்கும் போது அப்படியே உருண்டு பாத்துட்டு இருப்பேன். எங்க அக்கா எல்லாம் அவ்வளவுதான் கொடுப்பாரு எங்க வீட்டுக்கு. இதுல நாங்க 15 உருண்டை செய்வோம். பட் அந்த மாதிரி சமயத்துல இருந்தே இந்த கோலா உருண்டைனா எங்க வீட்டுல எல்லாருக்குமே பிடிக்கும். இவளுக்கு பிடிக்கும், அர்ஷத்துக்கு பிடிக்கும், அவருக்கும் பிடிக்கும், எனக்கும் ஓகே பிடிக்கும் எனக்கு. அதனால இன்னைக்கு வந்து அந்த கோலா உருண்டையை வறுத்து கொடுத்தா கூட அமைதியா திம்பாங்க. ஆனா நான் அப்படி விட மாட்டேன். டிஃபரெண்டா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கோலா உருண்டை குழம்பு அப்படின்னு வந்து நான் ரெடி பண்ண போறேன். எல்லாரும் தின்னுட்டு கிளம்புன்னு ரெடியாக போறாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். சோ அதனால நம்ம காலையில என்ன மேடம் நான் பேசிட்டு இருக்கேன், அதனால வந்து நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷன் எல்லாம் வந்து ரெடி ஓரளவுக்கு பண்ணி வச்சுட்டோம். என்ன பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, சோ வந்து என் சஃபா வந்து தோசை சாப்பிட்டா காலையில. நான் ஒரு குட் மம்மியா அவளுக்கு தோசை ஊட்டி எல்லாம் கோலா உருண்டை பிடிக்குமா உனக்கு? இன்னையோட பிடிக்காது. மொத்தமா மோதலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஏபிசி ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன். சாப்பிடியா ஜூஸ்? நல்லதான் தொண்டையில இறங்காது. இதே வந்து ரோஸ் மில்க் நோம்பு வச்சிருந்தேன், நான் வாங்கினேன் ரோஸ் மில்க். அதுல பாதியை குடிச்சுட்டு எனக்கு என்ன உட்கார்ந்து இருக்கு. சஃபா ரோஸ் மில்க் அவ்வளவு பிடிக்குமா? அது பிடிக்கும், நல்லது இறங்காது. அதனால வந்து ஏபிசி லெமன் எடுத்து வச்சுக்கிறேன். சோ இதுதான் எனக்கு. ஹர்ஷத் எந்திரிச்சு வந்துட்டான், அவனுக்கு தோசை ஊத்தி கொடுத்துட்டா வேலை முடிஞ்சுச்சு. அண்ட் நம்மளோட முக்கியமான கோலா உருண்டை இதுதான். சோ நம்ம அரைச்சு வச்சிருக்கோம். இதான் கோலா உருண்டைன்னு வந்துடாதீங்க. அரைச்சு எல்லாமே என்னென்ன போடணும் எல்லாமே நம்ம போட்டு வச்சிருக்கோம். சோ இது வந்து கொஞ்சம் அதெல்லாம் நீ சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்லணும். சின்ன பையன் எல்லாம் முதலாளி கழுத்தா மட்டும் அடிக்கிறான்ப்பா. இப்ப சொல்ற அம்மா நல்லா தானே சமைப்பேன் சொல்லு. அத்தாக்கு பிடிச்ச மாதிரி ரசம் வைப்பாங்களா? அது கடத்துக்கு ரசம் தானா? ஏன் வேற எதுவுமே நான் செய்ய மாட்டேனா? ஸ்மெல் பாரு, பெரிய ஷெஃப் தாமு. அங்க ஒரு ஐயா இருக்காங்க, உன்னை ரொம்ப பிடிக்கும் அந்த ஐயாவுக்கு. ஷெஃப் தாமு ஐயா சொல். ஷெஃப் தாமு ஐயா எப்படி இருக்கீங்க கேளு. நீ வயிற்றுக்குள்ள இருக்கும்போது ஐயா சமைச்சு கொடுத்துருக்காரு. அப்புறம் உங்க ஐயாவை சமைச்சு கொடுத்தாங்க. நீ வயிற்றுக்குள்ள இருந்தப்ப மறந்துட்டியா? இப்ப ஐயா பாப்பாங்க. ஐயா வந்து உன்னை வந்து இப்ப பாப்பாங்கன்னா உனக்கு நேர்ல வந்து இன்னொரு டிஷ் சமைச்சு கொடுப்பாங்க. பட் மாமா பட் மாமா பாப்பாங்க, திட்டுவாங்க. சோ அதனால வந்து நம்ம வந்து இதுதான் வந்து கோலா உருண்டை. பட் இனிமேல் தான் செய்ய போறோம். அப்படியே பின்னாடி திரும்பி பாருங்க, ஒருத்தர் வந்து மெனக்கடலோட ஒருத்தர் வந்து எப்படி பாக்குறாரு. மந்திரமே தெரியாம எப்படி எல்லாம் ஓட்ட வேண்டியதா இருக்கு. அதாவது நீ இன்னைக்கு என்ன பண்ணாலும் தப்பிக்க முடியாது. சமையல் கிச்சன்ல நின்று சமைக்கிற பெண்களுக்கு ஒரு பர்சனலா ஒரு அட்வைஸ் சொல்லிக்கிறேன். இது வந்து பர்சனல் அட்வைஸ் தான், இது என்னோட தனிப்பட்ட விஷயம். நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே சமைக்கிறோம். அப்ப நம்ம நல்லா இருக்கணும். சோ நம்ம கொஞ்சம் கிச்சன்ல நிக்கும் போது சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிடணும்னு நினைச்சோம்னா நம்ம சமாதி ஆயிரும். அதனால நடுவுல நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஜூஸோ இல்ல ஸ்நாக்ஸோ இல்ல ஒரு தோசையோ, 2 தோசை ஊத்தும் போது ஒரு தோசையை டபக்கு நம்மளே ஊத்தி வாய்க்குள்ள போட்டுக்கணும்.
சோ இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணா மட்டும்தான் நம்ம ஹெல்தியா இருக்க முடியும். முட்டை உடஞ்சிருச்சு மக்களே, அதுக்கு போய் என்னை உறவு திட்டுட்டான். கொஞ்சம் கூட காமன் சென்ஸே கிடையாதா? ஏய் காமன் இல்ல முதல்ல எல்லாத்தையும் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு முட்டையை போட்டினாக்க பொறுமையா இருக்கும். நல்லா ரெண்டையும் கொதிக்க விட்டுனாக்க என்ன இருக்கும்? உடஞ்சுதான் போகும். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு அமுக்கி விட்டுறேன் பாய். இன்னைக்கு தெரியுமில நான் தான் குழம்பு வைக்கிறேன். ஐயோ அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? இங்க வா. என்னது காராப்பூ இவ்வளவு பிரச்சனையில காரா பூந்தி வாயில என்ன ஒட்டி இருக்கு? வாழைப்பழம். இவ்வளவு அமளிதுமணி இங்க நடந்துட்டு இருக்கு. டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கோம். ஆக காலையில இருந்து நீங்க பண்ற ஒரே வேலை வாழைப்பழம் அது கூட பண்ணிச்சிருவேன். கஷ்டப்பட்டு வேலை பார்த்து ஏற்கனவே முட்டை உடஞ்சு போச்சு உள்ளுக்குள்ள. முட்டை உடஞ்சு அதான் போட்டு இதே இதுல தெரியல. டீ வேற ஸ்ட்ராங்கா போடுங்க. உங்க அம்மா எவ்வளவு ஸ்ட்ராங்கா தான் போடுமா? உங்க அம்மா போடுற டீ கரடி தண்ணி மாதிரி இருக்கு. முட்டையோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. பாத்துடலாமா? என்னல பாத்துடலாமா? அதான் முடிஞ்சு வச்சேன். வெடிச்சு வந்துருச்சு. வெடிச்சிருச்சு. நான் கவலைப்பட மாட்டேன். அதாவது குருமா நல்லா வந்தா குருமா கோலா உருண்டைய வந்து எல்லாத்தையும் போட மாட்டேன். தனியா எடுத்து வச்சிருப்பேன். வறுத்து தயிர் இருக்கு, தாளிச்சு தயிர் சோறு வித்து கோலா உருண்டை. யாருக்கிட்ட நல்லா இல்லைன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு இவ்வளவுதான் தெரியும். இன்னைக்கு பூரா விட மாட்டான் போல் இருக்கேன். முதல்ல ஏமா பட்டை இதெல்லாம் போடுவாங்க குருமாவுக்கு. சோம்பு, பட்டை, கிராம்பு. அதிமதுரம், அதிமதுரமா? இந்த பட்டை, ஆ. கிராம்பு, ஒரு கிராம்பு குட்டி கொண்டு பட்டை போட்டிருக்கேன். அம்மா எப்பா இந்த சைஸ் போதுமா? இங்க வந்து பாருங்க, இந்த சைஸ் போதும் இல்ல குழம்புக்கு. குழம்புதான். வறுக்கவும் இதான் குழம்புக்கு இதான். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? தக்காளி போட போறோம். 10 கிராம் போடலாம். பட்டை கிராம்பெல்லாம் போட்டாச்சு. கல்லுங்க முட்டை போடுறேன். ஃபர்ஸ்டே போட்டேன். இஞ்சி போட்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு போச்சுன்னா அப்புறம் என்ன போடுவாங்க? இஞ்சி பூண்டு பூஸ்ட் போய் போடுவாங்க. கல்லுங்க. இஞ்சி பேஸ்ட் போடு. சீ. ஏய் இப்போ தக்காளி போடக்கூடாது பையன். குருமாக்கு நிறைய தக்காளி போடுவாங்களாப்பா, நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஐயோ, அது குருமா. அப்புறம் இதுவும் குருமா தானே? கோலா உருண்டை குருமா. அக்கா, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுற மாதிரி இருக்கு கோலா உருண்டை குருமா. எல்லாத்தானே வந்துகிட்டு இருக்கேன், கொஞ்சம் சும்மா இருடா. அப்பா, யாருமே வச்சிருக்க மாட்டாங்க கோலா உருண்டையில குருமா போடுறோம். கோலா உருண்டை போடுவாங்களா? சிக்கன் குருமா, சிக்கன் போடுறோம்ல அது மாதிரி கோலா உருண்டையில கோலா உருண்டை. சூப்பர் எப்படி? சூப்பர்ண்ணே சூப்பர்ண்ணே. மட்டன் குருமால மட்டன் போடுறோம். தனியா பேரிச்சிட்டீங்கண்ணே. இன்னும் இந்த உலகம் என்ன நம்பிட்டு. சோ ஒரு பக்கம் வந்து நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த பக்கம் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம அந்த கோலா உருண்டையை வறுத்துருவோம். முதல்ல ஒண்ணு வறுத்துட்டு உப்பு அக்கா வெளியில ஒரு டாக் ஒண்ணு இருக்கு, அது சாப்பிடுறதுன்னு பாரு. நீங்க இருக்கும்போது நான் ஏன் ஸ்ட்ரீட் டாக் இன்னொன்னு அந்த நாய் பாவம். ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா அந்த பாவம் நமக்கு வேற வரும். இறக்குறப்போ இறக்குறப்ப உருளைக்கிழங்கு வேகுமா? என்ன நீங்க இப்ப போட்டாலே வேகாது. இதெல்லாம் போட்டுட்டு இப்ப என்ன பண்ண போறோம்னா இஞ்சி அது ஏன்க்கா வாயிலே வரல? இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது போட போறோம். தலாம் தேக்கரண்டி 2. தயிர் ஊத்த மாட்டாங்கல்ல? ஐயோ நீ பாத்தீங்க ஏதாவது புதுசா ட்ரை பண்ணாத. நல்லா இஞ்சி பெயிண்ட் இஞ்சி ஐயோ ஏன் இப்படி வளர்ற? நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இப்ப இதெல்லாம் போட்டு நல்ல ஒரு ராஸ் ஸ்மெல் வர போற வரைக்கும் நல்லா நல்லா வதக்கணும். அதை வதக்குனதுக்கு அப்புறம் தான் மசாலாக்கள் நம்ம உள்ள சேர்க்கணும். இப்ப யாரும் உருளைக்கிழங்கு ஒண்ணு சேர்க்க சொன்னாங்க. உருளைக்கிழங்கு சேர்த்தா மசாலா உள்ளே இறங்காது. எல்லாமே உருளைக்கிழங்கு வாங்கிடும். நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. தனியா ஒரு நாள் அண்ணா சமைக்க சொல்லுங்கக்கா. நான் சமைப்பேன்பா, சூப்பரா சமைப்பேன். என்கிட்ட எல்லாம் போட்டியே வர முடியாது. எவ்வளவு டிப்ஸ் எல்லாம் அதிகமா சொல்றீங்களே. இதெல்லாம் யாருக்கும் தெரியாதுனால அவனே டிப்ஸ்னு ஒத்துக்கிறான். யாருக்கும் தெரியாது இல்ல, நார்மலா ஜென்ரலா வந்துட்டு இருக்கிறது. ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இது நல்லா செவன்னு இருக்கும். இப்ப நம்ம மசாலா மசாலா தங்க பயங்கரமா இருங்க. மசாலாக்கள் நம்ம ஆட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். தள்ளுங்க கொஞ்சம் பாய். நான் போட அதுக்கப்புறம் மொத்தமா இருக்கலாம். ஃபுல்லா சிம்ல இருக்கலாம். ஒரு செம்பு தண்ணி எடுங்க. இந்த டம்ளர்ல தண்ணி எடுத்து மொத்தா கொடுத்தாருக்கா 4 டம்ளர் தண்ணி. 4 டம்ளர்லாம் இல்ல. இதுல வந்து அப்பா எதுவுமே தெரியாது. மொத்தம் இருக்க வரேன். இதுல ஒரு தேக்கரண்டி. அது என்ன தூள்லாம் தெரியாதுப்பா. ஆனா இதெல்லாம் போடுவாங்க, நான் பாத்துருக்கேன். எதுக்காக போடுறாங்கன்னா தெரியும். நண்டு மசாலா தூக்கி போட்டுறாங்க சார். இது நண்டு குருமா, நண்டு கோலா உருண்டை குருமா. நண்டு இதான் மிளகாத்தூள் 1 2
ஏய் போதும்டா. காரம் பார்த்து போட்டுக்கோம்பா, பயமா இருக்குப்பா. கரம் மசாலா. எல்லாமே நம்ம வீட்டுல ஒண்ணா அரைச்சு வச்சிருக்கோம். நீ போதும்பா, இவ்வளவு போடா. 3 தான்ப்பா போட்டிருக்கேன், இது பத்தாதுல்ல. சோ என்னன்னா எல்லா மசாலாவும் போட்டாச்சு. போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் அந்த அந்த என்ன சொல்றது மசாலா ஸ்மெல்லு போகட்டும். அதுக்கப்புறம் நம்ம நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கிரேவியா இருக்கும். இது உண்மையிலே இந்த குழம்பு நல்லா வந்துச்சுன்னா ப்ராப்பர் ரெசிபியோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். நல்லா வரலன்னா நீங்க ஏதாவது ரெசிபி சொல்லுங்க, அதை நான் ட்ரை பண்றேன். நான் எப்பவுமே ஓப்பனா பேசிடுவேன். தேங்காய் அரைச்சு ஊத்தணுமா? தேங்காய் அரைச்சு வச்சிருக்கேன். உப்பு எடுங்க, உப்பே போடல. தண்ணி நல்லா நிறைய ஊத்தணும், அப்பதான் குழம்பு மாதிரி இருக்கும், குருமா மாதிரி. இல்லைன்னா தண்ணியா எப்படி சொல்றது கம்மியா போயிடும். எப்பா அவ்வளவுதான் நான் ஆடி போடுறீங்க. நம்ம பிச்சையா இருக்கிறோம், நம்ம வீட்டு குழம்பு கொடுங்க பத்தாது. போதும் புலா. சரி பத்திரமா அப்புறம் போட்டுக்கணும். இந்த பாருங்க, நீங்க கேட்ட கலர் வந்துருச்சு. சித்தவாடி யோசி காட்டுறா. இந்த கலர் தான் அவர் கேட்டாரு. இன்னும் நல்லா வேகணும். ஐயோ இது கருகி போயிடும். ஆமா கருகிரும். இவருக்கு என்ன தெரியுது? ஏதாவது சமையலை பத்தி தெரியுதா? இப்படி இதுக்கு மேல எப்படி கோலா உருண்டை வரும்? உலகத்துல யாராலையும் இந்த கலர்ல கொண்டு வர முடியாது. ஷெஃப் அறந்தா நிசாவால மட்டும் தான் முடியும். இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? இந்த மாதிரி மட்டன் சிக்கன் எல்லாம் செய்யும் போது சாப்பாடு பரிமாறும் போது நமக்கு மிச்சம் இருக்கும் நம்பிக்கை இல்ல. பெண்கள் சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி செய்யும் போது எடுத்துருங்க. நம்ம சோத்துக்கு ஊறுகாய் இருக்கோம். விட்டா உருண்டை போய் காலியாயிடும். செம்ம டேஸ்டா இருக்கு. என்னை பாராட்டுறதுனால உனக்கு இன்னொரு உருண்டை. நல்லா பாருங்க, 2 உருண்டை இருக்கேன் கையில. நீங்க எதுவும் சாப்பிடாத மாதிரியும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வர்றதுனால அம்மா செஞ்ச கோலா உருண்டை ரிவ்யூ உண்மையா சொல்லி சாப்பிட்டுட்டு எப்படி இருக்கு? நிமிர்ந்து பாரு. ஏன்னா இவ்வளவு சிம்பிளா சொல்றேன். எப்படி இருக்கு? அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லு. எல்லாத்துக்கு வைக்கிறது பாத்தியா? வெக்கப்படுறா. அது என்னை கண்ண வீடியோ அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க குழந்தை. சரி போதுமா? இன்னும் ஒண்ணு சாப்பிடும்போது சாப்பிட்டியா? சரி வாங்கிக்கோ, போய் சாப்பிடுவோம். அப்ப 2 வாங்கிட்டாங்க, நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரி ஓகே, நம்ம எடுத்துருவோமா? ஏன்னா ஒரு பக்கம் வந்து குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் என்ன போடணும்னு தெரியல. தேங்காய் இப்ப ஊற்றுவாங்களா கடைசியா ஊற்றுவாங்களான்னு வேற தெரியல. இவனை கொன்னுடலாமா? நல்ல ஸ்மெல் வருது. சூப்பரா இருக்கு. ஸ்மெல்லாம் எந்த குறையும் இல்லை மக்களே. நான் வந்து ஜெனியூன் ரிவ்யூ கொடுப்பேன். நல்லானா நானே பிடிக்க நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். வாசம்லாம் கரெக்டா வருது, குருமா வாசம் தான் வருது. ஆனா இப்ப தேங்காவை ஊத்திட்டு இந்த உருண்டையை போடுறதா இல்ல அதுதான் எனக்கு தெரியல. இது தெரியாம வந்து சிக்கிட்டே நான் என்ன பண்ணுவேன்? எப்படி பண்ணாலும் குழம்பு தானேக்கா போட்டுருக்கேன். அப்படிதான் நான் நம்புறேன். பயமா இருக்குல்ல, நல்லா இல்லைன்னா காசு விட்டு கறி வாங்கியிருக்காங்க போல. அதனால நான் ரொம்ப தெளிவா 10 உருண்டை தான் உள்ள போறேன், மிச்சத்தை வெளியில வந்துருக்கேன். கலரை வரல பாருப்பா. அப்படியே ஒரு அந்த மசாலா பூரா வந்து இது பண்ணி வரல. வரலன்னா வீட்டு விட்டு வெளில போயிருங்க. கலரு சரியா சாப்பிடாதீங்கன்ற. என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. கலர் நல்லா இல்ல. கலர் இடிச்சா அதே மாதிரி நான் சொல்றேன், எப்பவும் சாப்பிடறது முக்கியம் இல்ல, வாயை மூடிட்டு சாப்பிடணும். இதுக்கப்புறம் ஆசைப்பட்டாலும் என்கிட்ட உருண்டை இல்லை. ஸோ வந்து தேங்காவையும் தக்காளியும் நான் அரைச்சு வச்சிருக்கேன். இல்ல நிறைய பேர் வந்து இந்த முந்திரி மட்டும் தான் போடுவோம், தக்காளியே எங்களை எட்டக்கடாது தேங்காய் மட்டும் தான் போடுவோம். யாருக்குள்ள இந்த ஐடியா யாருக்குள்ள உனக்கு என்ன சட்னி அப்படி செய்யற? நானே யோசிச்சேன். வாயில பச்சை பச்சை வந்து நல்லாவே இருக்காது, ஏற்கனவே பிடிக்கும். அப்பா நம்ம ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிக்கோமா? சோ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா தேங்காவை நம்ம அரைச்சிருந்தோம் அப்படியே அதை வந்து சும்மா அப்படியே இது பண்ணேன், தக்காளி அரைச்சேன். குழுவுமே அகேன்ஸ்டா போறாங்க, என்னன்னு தெரியல மக்களே, எனக்கு பயமா இருக்கு. பட் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை என்னன்னா தயிர் சோறு உருண்டை இப்படி கூட நான் சாப்பிட்டுருவேன். கோலா உருண்டை நல்லா இருக்கு, உண்மையே நல்லா இருக்கு. அதனால அந்த பயம் எனக்கு இல்ல. முட்டையை மட்டும் தனியா உரிச்சு எடுத்து ஒரு இதுல வச்சுட்டோம் அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு வேலை முடிச்சிடலாம். 1 hour சேலஞ்ச் தாங்க, அது கரெக்டா இருக்கு. 1 hourல முடிச்சிட்டீங்க பாத்தியா? 12 மணிக்கு டான் முடிஞ்சுச்சு, அவ்வளவுதான். நான் எப்பவுமே இப்படிதான், குக்கிங் ஸ்கில் என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது. இந்த ஒரு மிஷின் மாதிரி விக்கிறாங்கடா, அதுலயே வச்சோம்னா அவிஞ்சிருது. அப்படி கூட ஒரு முட்டை விக்கிறாங்க. முட்டை ஒரு மிஷின் மாதிரி வச்சிருக்காங்கப்பா, அதுல போட்டோம்னா கரண்ட் நம்ம ஒயர் கொடுத்தோம்னா வெந்துருது. கையில வேக உனக்கு தெரியல, இதுல மிஷின்ல வேறையா? அது எப்படி வேகும்? அது வந்து இப்படி ஒரு மாதிரி வச்சிருக்காங்க கும்பல் கும்பலா. அதுல முட்டையை வச்சுட்டு நம்ம மூடி வச்சுட்டு நம்ம வந்து கரண்ட்ல கனெக்ஷன் கொடுத்துடணும்.
கரண்ட்ல கழிச்சு போட்டுட்டு சுவிட்ச் போடணும். சுவிட்ச் போட்டு இது முட்டை பிரிச்சா தீஞ்சு பிரிச்சுருண்டா. போயிடும். முட்டை தீஞ்சு போயிடும். அதெல்லாம் கிடையாது, வேகுது, நான் பாத்துருக்கேன். யார் சொன்னா? முட்டை தீஞ்சு போயிடுச்சு, நிறைய தடவை நான் பார்த்துருக்கேன். ஒரு பொருள் இந்த வீட்டுல வாங்க முடியாது. என்னடா நடக்குதுங்க? குடல் ஏற போகுது. அதெல்லாம் ஒண்ணு சப்பா அத்தாவை அடிச்சிரு. இவ்வளவு கொடுமைப்படுத்தா உன அத்தா அடிக்க மாட்டேற பாரு. சரி நீ அம்மாட்ட வா. இனிமே டாடி வேணாம் நமக்கு. வா, டாடி வேணாம், அத்தா வேணாம். தூக்கிட்டு போ. அத்தா வேணுமா வேணாமா? சரி சரி அடிச்சிரு, அடி அடி. சரி சரி சரி, அத்தா உபா கொடுத்துரு. அம்மா இதுக்கப்புறம் குழம்பு ரொம்ப வத்தி போயிடும், அதனால வேணாம். நம்ம உருண்டையை போட்டுருவோம். கிண்டியெல்லாம் விட போறது இல்லை, அப்படியே சும்மா உள்ள போட்டுனேன். இந்த வரையில சும்மா ஒரு 5, 10, 12 உருண்டையை மட்டும் வெளியில வச்சுட்டேன். இறக்குறப்ப தான்ப்பா போடணும். ஏன்பா இப்பவே போடுற பைத்தியம் மாதிரி? எல்லாம் கொதி வந்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான்ப்பா போடணும். எல்லாம் போட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் சிம்ல வச்சுட்டேன் மக்களே. உருண்டையும் போட்டாச்சு. உப்பு இதுக்கப்புறம் போட்டியா? எல்லாமே போட்டாச்சுப்பா. இதுக்கப்புறம் போடாது ஒன்னு எதுக்கிட்டா உள்ள போடல. இப்போ வந்து என்னால முடிஞ்ச அளவுக்கு குழம்பு வச்சுட்டேன். இப்ப அவங்க எல்லாரும் பிரேயர் முடிச்சு சாப்பிடும் போது நான் உங்களுக்கு சொல்றேன் அது என்ன மாதிரியான குழம்பாக வந்திருக்கிறது, நன்றாக இருக்கிறதா. ஆனா திரும்ப சொல்றேன், நல்லா இருந்தா ரெசிபி சொல்லுவேன், நல்லா இருந்தா உங்கள்கிட்ட ரெசிபி கேட்டுக்குவேன், அவ்வளவுதான். ஸோ ஓரளவுக்கு கொதிச்சிருச்சு மக்களே. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அவ்வளோதான் 5 மினிட்ஸ். நிஜமாவே நல்ல வாசம், நல்ல ஸ்மெல்லு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளவு கஷ்டப்பட்டு சமைச்சு அது ஆபீஸ்க்கு எடுத்துட்டு போறாராம், சாப்பிடலையாம். இதுக்கு எதுக்கு நான் சமைக்கணும்? அங்க எடுத்துட்டு போய் யாருக்காவது கொடுத்துடலாம் நினைக்கிறாரு போல இருக்கு. ஸோ அதனால வந்து உங்ககிட்ட அப்படியே காமிச்சிடலாம். அஷத் தொழுக போயிட்டு இன்னும் வரல, சரி தொழுதுட்டு வரட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம சாப்பாடு கட்டியே கொடுத்துருவோம். மணி ஆயிடுச்சு ஆபீஸ். கிளம்பும் போதே சொன்னேன் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்புங்கப்பா அப்படின்னு. அப்பாவும் இன்னைக்கு குளிச்சு எல்லாருமே ரெடி, அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஆனா ஏன் தண்ணியா இல்லாம கிட்டியா இருக்குன்னு தெரியலையே. இல்ல தனியா தான் இருக்கு, அதுக்கு இவ்வளவு பெரிய டிஃபன் பாக்ஸ். எங்க ஒரு ஆள் சாப்பிடலாம்ல? தாராளமா சாப்பிடலாம். நீங்க ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லணும் ஆபீஸ்ல இருந்து. வீட்டுக்கு வராம இருந்தாங்க நான் சொல்றேன். அப்ப நீ முடிவு பண்ணிக்க. சரி, என் பொண்ணுக்கு நான் ரெடி ஆயிட்டேன். சஃபாக்கு வந்து இப்படின்னா கொஞ்சம் குழம்பு ஊத்திருக்கேன். குழம்புல போட்ட உருண்டை ஒன்று எடுத்திருக்கேன், நார்மல் உருண்டை, முட்டை எடுத்திருக்கேன். குழந்தை வந்து என்னைக்குமே பொய் சொல்லாது மக்களே. சஃபாமா அம்மா பாருங்க, இது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு ரிவ்யூ கொடுங்க. கை தட்டு கை தட்டு. ஆஹா, நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லு சஃபா. வாய தரன்னு சொல்லு. அதான் குழந்தை என்னைக்குமே பொய் சொல்லாது. அப்பா அந்த போனை கூட வாங்கிட்டேன். நம்ம அத்தா ஆபீஸ் போகணுமா? குடுமா ஆபீஸ் போறதுக்கு போது நம்ம சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம். நல்லா இருக்காமா? வெரி குட். சபா இந்த சாப்பிட்டு பாருங்க, இந்த உருண்டை உங்களுக்கு எப்படி இருக்கு? நல்லா இருக்கா நல்லா இல்லையா? அவ்வளவுதான், குழந்தை பாஸ். இனிமே நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. ஓடி இருக்கு அச்சுக்குட்டி. சரி நிமிந்து கூட பார்க்க வேணாம், சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ஓகேவா? இன்னைக்கு ஷேர் பண்ணி சாப்பிடலாமா? இதையாவது அத்தா கூட உருண்டை கம்மியா தான் கொடுத்தேன், உனக்கு தான் உருண்டை அப்படியே வச்சுட்டேன். நீ சாப்பிடுறியா உசுரே வளர்ற புள்ள. சோ நல்லபடியா அனுப்பி வைக்கிறவங்களை அனுப்பிச்சு வச்சு சாப்பிடுறவங்களை சாப்பிட வச்சு நம்மளும் ரெடி ஆயாச்சு. சோ எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள், ஆசிரியர் தின வாழ்த்துக்கள். ரொம்ப 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 ஹாப்பி. அண்ட் சும்மா இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல இருக்கிறோமே ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படின்னு. இப்ப நாளைக்கு நாளை மறுநாள் லீவு அண்ட் எனக்கு ஈவெண்ட் இருக்கிறதுனால மேக்ஸிமம் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான்ல இருக்கேன். சரி பாப்போம் மக்களே, நீங்களும் உங்க வீட்டுல பயங்கரமா சமைச்சு என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.